Rise and Shine Legends, this is Radhika. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா class 10 maths NCERT syllabus chapter 4 quadratic equations. இதுல exercise 4.1 பார்க்க போறோம். அதுல first question. Check whether the following are quadratic equations. Sixth subdivision, x squared plus 3x plus 1 which is equal to x minus 2 whole square. ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் நமக்கு வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ பாருங்க, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எந்த ஃபார்மில் இருக்கும்? ax squared plus bx plus c which is equal to 0 அந்த ஃபார்மில் இருக்கும் இல்லையா? We know that the general form of quadratic equation is ax squared plus bx plus c which is equal to 0. ஓகேவா? இப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். x squared plus 3x plus 1 which is equal to x minus 2 whole square. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ சிம்பிளிஃபையிங் the given equation we get. பாருங்க, கொடுத்துருக்க ஈக்குவேஷனை இங்கே வந்து x minus 2 whole squaredனு இருக்குது. கரெக்டா? இது எந்த ஃபார்மு? a minus b whole squared அந்த ஃபார்மு. கரெக்டா? அந்த ஃபார்மில் சொல்லுங்கள். we know that a minus b whole squared which is equal to a squared plus b squared minus 2ab. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும்? எக்ஸ்பாண்ட் பண்ணணும். a minus b whole squared ஃபார்மில் இருந்துச்சுன்னா a squared plus b squared minus 2ab அப்படின்னு எக்ஸ்பாண்ட் பண்ண போகிறோம். சரியா? இங்கே ஏக்கு பதிலாக x இருக்குது, பிக்கு பதிலாக 2 இருக்குது. ஓகேவா? இப்போ சொல்லுங்கள், இந்த x squared plus 3x plus 1 அப்படியே வச்சுக்கோங்க. இதை மட்டும் நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணுறோம். இப்போ a ஸ்கொயர்னா x ஸ்கொயர் plus b ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர். 2 ஸ்கொயர் என்னது? 4 minus 2 into ab, 2 into x into 2. கரெக்டா? 2 into x into 2. புரியுதா இது? ஓகே, இப்போ சொல்லுங்க. x squared plus 3x plus 1 which is equal to x squared plus 4 minus 2 into 2 4, 4 into x 4x. ஓகேவா? இப்போ ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடில் இருக்க எல்லா டேர்ம்ஸையும் இந்த சைடில் கொண்டு வர போகிறோம். சரியா? இப்போ சொல்லுங்க, x squared plus 3x plus 1, x squared ப்ளஸில் இருக்குது, இந்த சைடில் வந்தால் மைனஸில் வந்துடும். ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு இங்கே ப்ளஸ் 4ஆக இருக்குது, இந்த சைடில் வந்தால் மைனஸ் 4ஆக வந்துடும். இது மைனஸ் 4x இந்த சைடில் வரும்பொழுது ப்ளஸ் 4xஆக வந்துடும். விச் இஸ் ஈக்குவல் டு என்னது? 0. இவங்க எல்லாரும் இந்த சைடில் வந்துட்டாங்க. ஸோ இங்கே என்ன இருக்குது? 0 தான் இருக்குது. ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த எக்ஸ் ஸ்கொயர் டேர்மும் இந்த எக்ஸ் ஸ்கொயர்டும் கேன்சல் ஆகிடும். ஏன்னா இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி இது ப்ளஸ் 3x, இதுவும் ப்ளஸ் 4x. சரியா? எக்ஸ் டேர்ம்ஸில் பார்த்தோன்னா இது 3x, இது 4x. டோட்டலாக என்னது? 7x. கரெக்டா? அதே மாதிரி கான்ஸ்டன்ஸை பாருங்கள். இங்கே வந்து ப்ளஸ் 1 இருக்குது, இங்கே மைனஸ் 4 இருக்குது. அதாவது 4 ரூபா கடன், 1 ரூபா தான் கையில் இருக்குது. கொடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் நமக்கு 3 ரூபா கடன். ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள், இது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா? இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இல்லை. எதனால்? நமக்கு வந்து இங்கே எக்ஸ் ஸ்கொயர் டேர்மே இல்லை. இப்போ நம்ம ஆல்ரெடி நான் சொன்னேன், ஒரு சம்மில் நம்ம போட்டோம். எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 7 விச் இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 7 விச் இஸ் ஈக்குவல் டு 0 ஒரு ஆன்சர் கிடச்சிது நமக்கு. சரியா? இப்போது அந்த சம்மில் எக்ஸ் டேர்மே இல்லை. அதனால் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா 0x அப்படின்னு போட்டேன். எக்ஸ் ஸ்கொயர் டேர்மை மட்டும் எழுதி அது மாதிரி கான்ஸ்டன்ட் டேர்ம் எழுதிட்டு எக்ஸ் டேர்முக்கு பதிலாக நானே 0x அப்படின்னு போட்டுக்கிட்டேன். அது மாதிரி இல்லை போகலாம்ல. இப்போ இங்கே வந்து எக்ஸ் டேர்ம் இருக்குது, கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது. பட் இங்கே என்ன இல்லை? எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இல்லை. ஸோ 0x ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் இல்லையா? அப்படி எழுதினா கூட இந்த ஃபார்முக்கு வந்துடும்ல. a which is equal to 0 அப்படி அது மாதிரி ஆகிடும் இல்லையா? அது மாதிரி எழுதலாமா? அது மாதிரி தயவு செஞ்சு எழுதிடாதீங்க. எதனால் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. சரியா? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னா அதோட டிகிரி வந்து என்னென்னா என்னது? மஸ்ட் பி 2. அது 2ஆக மட்டும்தான் இருக்கணும் டிகிரி.
அதாவது இங்கே பாருங்கள் ax ஸ்கொயர்ட் ப்ளஸ் bx ப்ளஸ் c விச் இஸ் ஈக்குவல் டு 0வா? இதில் வந்து a கண்டிப்பாக 0 கிடையாது, 0வாக இருக்காது. 0வாக இருந்துச்சுன்னா இந்த டேர்மே வேனிஷ் ஆகிடும் இல்லையா? அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இதோட டிகிரி 2 எப்படி வரும்? இங்கே பாருங்க, இது எக்ஸ் ஸ்கொயர்டு, இது எக்ஸ்னா எக்ஸ் பவரில் 1 இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கே பாருங்கள் சி இருக்குது, அதாவது கான்ஸ்டன்ட் டேர்ம். அப்படி இருந்தாலும் பக்கத்தில் என்ன இருக்குன்னு அர்த்தம்? எக்ஸ் பவரில் 0 இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதோட பவர்ஸை கம்பேர் பண்ணி பாருங்கள். இது 0, இது 1, இது 2, ஓகேவா? இதில் ஹையஸ்ட் பவர் இது 2 தான். இப்போ டிகிரி என்னது? இந்த ஈக்குவேஷனோட டிகிரி 2. ஹையஸ்ட் பவர் எதுவோ அதுதான் டிகிரின்னு சொல்லுவோம். இப்போ 2 தான் நம்மளுடைய டிகிரி. ஸோ அதனால தான் இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்ம சொல்கிறோம், சரியா? ஜென்ரல் ஃபார்மாக அதனால தான் இது சொல்கிறாங்க. பட் இங்கே ஏ 0வாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஏ எக்ஸ் ஸ்கொயர்டே இருக்காது, வெறும் பிஎக்ஸ் ப்ளஸ் சி தான் இருக்கும். அது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடையாது, சரியா? இப்போ இது என்னது? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனே கிடையாது. ஏன்னா இதோட ஹையஸ்ட் பவரே 1 தான் இல்லையா? இப்போ இதோட டிகிரி என்னது? 1. ஸோ இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனே கிடையாது, சரியா? கிளியரா? இப்போ சொல்லுங்கள். இட் இஸ் not of the form ax squared plus bx plus c which is equal to 0. Therefore, the given equation is not a quadratic equation. கிளியராக புரியுதா? அப்போ இது இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் எதுவும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரியா?